ஹலோ, இன்றைக்கி நம்ம ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஒரு கோடிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது, நமக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லைனாலும் பண்ண முடியுமா, இல்லை அட்லீஸ்ட் சம் பேசிக் நாலேஜ் வேணுமா அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்கீகோடைய கோடிங் சேலஞ்ச் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டாபிக் என்னென்னா ஆப்டிமைசிங் காம்படிஷன். ஓகே, 100 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன டாபிக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, a thrilling board competition is on the horizon and n enthusiastic participants are eager to team up and participate. ஸோ ஒரு போர்ட் காம்படிஷன் நடக்குது, அதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா n மெம்பர்ஸ், எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். ஈச் பார்ட்டிசிபெண்ட் ஆஸ் அ வெயிட், ஒருத்தருக்கு ஒரு வெயிட்டு, அதை என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா WI. However, there is a catch. The competition only allows teams consisting of 2 participants. 2 பேர் தான் அலோவ் பண்ண முடியும். As an organizer, you want to ensure fairness by allowing only teams with the same total weight. இப்போ நிறைய பேர் இருந்தாலும் 2 பேராக போகக்குள்ள ஒரே மாதிரி வெயிட் இருக்கவங்கள தான் நான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், if there are K teams, each comprising, இப்போ இவ்வளோ டீம்ஸ் இருந்ததுன்னா நம்ம எப்படின்னா 2 பேராக பேர் பண்ண போகிறோம். A1 B1, A2 B2 until AK BK வரைக்கும் பேர் பண்ண போகிறோம். வேர் A is the weight of the first participant, ith team, and BA is the weight of the second participant in the ith team. A key condition needs to be satisfied. A1 plus B1 equal to A2 plus B2. 2 பேரோட வெயிட்டும் ஈக்குவலைஸ் பண்ணி இருக்கணும். எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ நம்ம பேர் பண்ணுற டீமுடைய வெயிட்டும் இருக்கிற எல்லா டீமுடைய வெயிட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, your challenge is to find the optimal value for S such that the maximum possible number of teams can be formed. It is important to note that each participant can only be part of one team. ஆமாம், ஒரே பார்ட்டிசிபெண்ட் வந்து 2 டீமில் இருந்தாங்கன்னா அப்போ பேர் பண்ண முடியாது. ஸோ ஒரு டீமுக்கு ஒருத்தர் தான் இருக்கணும். The first line contains the integer n. ஓகே, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ஈவன் நம்பர்ஸில் தான் இருக்கணும். ஆட் நம்பர்ஸில் இருந்தால் நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது ஈவனாக. The second line contains n space separated integers. இது வந்து weight representation, the ith participant. Print the maximum number of teams that can be formed with the optimal weight S. ஓகே, இதுதான் சொல்லி கொஷின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே எடுத்துன்னு போய் ChatGPTல கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு ChatGPTயை நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டுக்கலாம். Can you help me to solve the problem statement using, நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம்னா பைத்தான். Please provide the problem statement like help with and I will do my best to assist you. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து அப்படியே இதை நீங்கள் எடுத்துங்க, கூட இதையும் எடுத்துக்க போகிறோம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C காப்பிக்கு, Ctrl+V பேஸ்ட்டுக்கு, கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, லாஜிக் கொடுத்துருக்கு. இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ இது ரன் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் ஒர்க் பண்ணி ரன் கொடுக்குறேன். அவுட்புட் ஃபார்மேட்டை நம்ம மென்ஷன் பண்ணிடுவோமே. இதையும் மென்ஷன் பண்ணிடுவோம். Okay, I think this will work. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்.
எஸ் வியூ பண்ணி பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்க சாம்பிள் கேஸ். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தாச்சு. வித்தின் எத்தனை 6 மினிட்ஸ் நம்மளால் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம இதை யூஸ் பண்ணி ChatGPT யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுது. இப்போ சப்மிட் பண்ணுறோம் கூட நிறைய டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுவாங்க. லெட்ஸ் செக் வித் இட். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு, எக்ஸிக்யூஷன் டைமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா சிமிலராக அவங்க 11 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் டெஸ்ட் கேஸ் உட்பட 11 டெஸ்ட் கேஸ், 12 டெஸ்ட் கேஸ் டோட்டலாக. ஸோ ஃபைனலாக சப்மிட் பண்ணுறோம். சப்மிட். ஓகே, தட்ஸ் இட். 2 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்மளால் இதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்றதும் அதை எப்படி கேட்குறோன்றது தான் இந்த ChatGPT பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேரெக்டாக நான் மாட்டேன் இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னா இட் ஒன்ட் கிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ப்ரிப்பேர் இட். நம்ம மைண்ட் செட் கூட அதை கொண்டு வரணும். எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், எக்ஸாக்டாக இப்படி தான் வேணுன்றதை நம்ம ப்ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி. எப்படி ஒரு ப்ரோக்ராமை நம்ம ப்ரீடிஃபைன் பண்ணுவோமோ சர்டைன் ஆப்ஷன் வேல்யூஸை, அதே மாதிரி ChatGPTயும் நம்ம ப்ரீடிஃபைன் பண்ணிடணும். எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பைத்தான் அப்படின்றத கொடுத்துட்டேன். சப்போஸ் நான் பைத்தான்றதை மென்ஷன் பண்ணாமல் எனக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரு சொல்யூஷன் கொடுன்னா இட் வில் கிவ் அ சொல்யூஷன். பட் இந்த லாங்குவேஜில் வேணுன்றதை நான் கேட்டிருக்கேன். எனக்கு பைத்தானில் தான் வேணும்ன்ற மென்ஷன் பண்ணதுனால இட் கேவ் ரிசல்ட்ஸ் இன் பைத்தான். நான் அதை மென்ஷன் பண்ணாமல் இருந்தேன், ஜென்ரலைஸாக ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுத்துருக்கோம். ஆர் அட்லீஸ்ட் அன் அல்காரிதம், இட் வில் சஜஸ்ட் அன் அல்காரிதம். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக இதுதான் வேணும்னு நான் மென்ஷன் பண்ணதுனால இட் கேவ் இன் பைத்தான். ஸோ இன் திஸ் மேனர் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதை ஷார்ட் அண்ட் ப்ரெஸ் பண்ணாமல் ChatGPTயோ இல்லை ஜெமினி என்ன கேட்டாலும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு அவங்க டெஸ்டிங்க்கு கொடுத்த டைம் 1 hour, வித்தின் 6 minutes நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சது. இன்னும் அதோடைய ஸ்கோரர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சப்மிட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோன்னா யூ வில் நோ 2 minutesலாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மச் எஃபிஷியன்ட் ChatGPT இஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன இதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.